கவர்மெண்ட்டுக்கு பணம் சும்மா கிடைக்குது. அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 500 கோடி எடுத்து படம் பண்ணியிருக்காங்க. சென்சார் ஒரு பேப்பரை தரதுக்கு சாவுறாங்க. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க ஜனநாயகன் படம். பாவங்க தளபதி லாஸ்ட் படம் புரியலையா? சென்சார் 500 கோடி ப்ரொடியூசர் பாருங்க. தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க? கர்நாடகாவில் வந்து பண்ணியிருக்காங்க படம். தமிழ்நாடு பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஒரு மாதிரி என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் வருவாங்களா படம் பண்ணுறது தமிழில்? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இது உள்ளே அரசியல் கொண்டு வராதுங்க, சரியா? இது உள்ள அரசியல் கொண்டு வரவே வராதுங்க. ஃபஸ்ட்டு சென்சார் கொடுத்து ரிலீஸ் பண்ணவங்க பாவங்க ப்ரொடியூசரு. 500 கோடிங்க சும்மாவா? 500 கோடினா எங்கே போயிடுச்சுங்க காசுங்க? இப்போ 100-200 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாவம் 500 கோடி போட்டு பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட்டு பண்ண தளபதி. அரசியலுக்கு வராதுங்க, கரெக்டு. தளபதி நல்ல மனுஷங்க. நீங்கள் இப்படிதான் பண்ணக்கூடாது. சென்சார் கொடுத்து அது ரிலீஸ் பண்ண படத்து தளபதி ஃபேன்ஸுங்க. இன்னொன்று எவ்வளோ பேனர் தெரியுமாங்க? எவ்வளோ பேனர் வச்சு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் பார்த்து நினச்சிங்களா? எல்லாரும் பார்த்து ஒரு இது பண்ணுறீங்க. இப்போ ஒரு இது பண்ணுறேன்னா அது யோசிக்கணுங்க. என்னென்னா பின்னாடி என்னென்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் யோசிக்கணுங்க. எவ்வளோ பேனர் தெரியுமாங்க? எவ்வளோ பேனர் எவ்வளோ செலவாயிருக்கு ஏதோ யோசிக்கணும். நீங்கள் யோசிக்காமல் சும்மா நீங்கள் ஒரு அரசியல் உள்ள வந்துட்டாவது நம்ம பதத்தை ஸ்டாப் பண்ணிட்டாவது பயந்துட்டு போயிடுவாது மட்டும் நினைக்காதுங்க. அவர் அந்த மாதிரி இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜனநாயகம் வரணும். அன்றைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம். அது வரைக்கும் பொங்கல் இல்லை, தீபாவளி இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. லாஸ்ட்டு மூவியில் ஏதாவது வழி பண்ணுங்க.